நாட்டில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது சரியான திட்டமிடல் இன்மையால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். வெள்ளை கடல் நீரேரியில் அமைக்கப்பட்டுள்ள உவர் நீர் தடுப்பணை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. யாழ் வெள்ளை கடல் நீரேரியே இது. இந்த கடல் நீரேரியில் மீன்பிடி தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட சுமார் 3000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இறால், நண்டு மற்றும் பல்வகை மீன்கள் அதிக அளவில் இந்த நீரேரியில் பிடிக்கப்படுவதுடன் அவை கொழும்பு உட்பட நாட்டின் பிரதான நகரங்களுக்கு விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்படும் அளவிற்கு மீன்வளம் அதிக அளவில் காணப்பட்டது. தொண்டவனாறு கடலையும் வெள்ளை கடல் நீரேரியும் பிரித்து உவர் நீர் தடுப்பணை அமைக்கப்பட்டதன் பின்னர் கடலிலிருந்து நீரேரிக்கு மீன்கள் வருவது தடை செய்யப்பட்டது. தொழில் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கு. என்னன்னா நன்னீர் திட்டம் சொல்லி கொண்டு வந்தவங்க அந்த நன்னீர் திட்டம் சரி வர அப்படி வந்து சரியான உப்பதாங்க கடல்ல பாலம் திறக்கப்படையில எங்களுக்கு இந்த பாலத்தை திறந்து எங்க தொழிலாளர்களுக்கு இங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை செய்ய வேணும். தொழிலாளர் இல்ல கண்டி கடல்ல இருந்தே நாங்கள் எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரவங்க குடும்பங்கள் எல்லாம் சரியான கஷ்டத்திலே போய் இருக்குது. நிலைமை ஒன்றும் செய்ய முடியாது. 5 வருஷமா எங்களுக்கு தொழில் ஒன்றுமே இல்லை. நான் எப்ப அந்த கதவு பூட்டப்படுதோ அந்த வண்டியோட எங்க தொழிலையும் ஒன்று இல்லை. நாங்கள் இவ்வளவு சும்மா இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனா கடலுக்கு வந்தாலும் நாங்கள் வெறுங்கையோட வீட்டை போக வேண்டிய அளவுக்கு கிடக்கு. கடந்த சில வருடங்களாக பருவ காலங்களில் தடுப்பணை திறக்கப்படுவதால் மீன்களின் வருகை காணப்பட்டதுடன் மீன்பிடி தொழிலையும் மேற்கொள்ள முடிந்தது. எனினும் அண்மை காலமாக உவர் நீர் தடுப்பணை திறக்கப்படாமையால் மீன்வளம் அருகிவிட்டது. இதனால் மீனவர்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. 6 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இந்த கடல்ல 3000-4000 ரூபாய் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. சாதாரணமா வேறு ஆக்களுக்கு கூட நாங்கள் தொழில் கொடுத்து கொண்டிருந்த காலம் இருந்தது. இப்ப தற்சமயம் இந்த பாலம் பூட்டினதால எங்களுக்கு தொழில் இல்லாத கட்டம் நாங்களே 100-200க்கு சரியா இப்ப கஷ்டப்பட வேண்டி கிடக்கு. எங்கட கடல்ல இப்ப எல்லாம் ஆடி மாதம் நாங்க சரியான பொய் வீசுற டைம். பொய் மீன் வீசினோம்னு சொன்னா இந்த எங்கட பாலத்திலே வச்சு 4000-3000க்கு தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த டைம்ல. இப்ப அது கூட செய்யலாத கட்டம். அதை விட இந்த பாலம் போட்டதால எங்களுக்கு இந்த கடல் திடலா போயிட்டு இதை நம்பி நாங்கள் ஒரு 3000 பேருக்கிட்ட தொழில் வாய்ப்பு இல்லாம குடும்பங்கள் அப்படியே கஷ்டத்துல இருக்கிறோம். இதை விட இப்ப எங்க தொழிலாளி மாதிரி வேற கூலி தொழிலுக்கும் போக வேண்டிய கட்டம் அது கூட இப்ப தற்சமயம் இல்லாத நிலைமையில இருக்கிறோம். மீன்கள் பெருகும் பருவ காலங்களிலாவது உவர் நீர் தடுப்பணையை திறப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும்.